ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 4லேருந்து 5 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முருங்கைக்கீரை, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. வடையெல்லாம் தட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் கொலன்னு பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தட்டிக்கலாம். தவாவில் டைரெக்டாக தட்டுற முடியலனாலும் வாழையில் தட்டிட்டு கூட அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தவாலையே டைரெக்டாக தட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தண்ணியை தொட்டுட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுட்டு திருப்பி இன்னொரு சைடுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி ரொட்டி ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.